Hello students, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாருங்க 12th accountancy chapter 1ல illustration 16 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. From the following details you are required to calculate credit sales and credit purchase by preparing total debtors account, total creditors account, bills receivable account and bills payable account. அதாவது 4 அக்கவுண்ட்டும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? இப்போ அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதோடது டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள். அப்போ 4 அக்கௌண்ட்டுமே நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் அவங்க கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அதர் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் எவ்வளவு 1,30,000. அப்போ கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் எதில் வரும்? டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அலவுட் டு கஸ்டமர். அப்போ டிஸ்கவுண்ட் வந்து என்ன கொடுக்குறாங்க? கஸ்டமருக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஓகேவா? அது எதில் வரும்? டிஸ்கவுண்ட் அலவுடு, அதுவும் வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ். கேஷை வந்து என்ன பண்ணுறாங்க? கிரெடிட்டாஸ் கொடுக்குறாங்க. அப்போ என்ன அக்கௌண்ட்டில் வரும்? கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அலவுடு பை சப்ளையர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அப்போ அது கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். பேமெண்ட் எகெயின்ஸ்ட் பில்ஸ் பேயபிள், அது எங்கே வரும்? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேவா? கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் பே ரிசீவபிள். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் வந்து அதில் உள்ள கேஷை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அதனால் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட், இது எங்கே வரும் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் வந்து பில்ஸை வந்து ரிசீவ் பண்ணது டிஸ்ஹானர்ட் ஆகிடுச்சு. எதில் வரும்? டெட்டாஸ் அக்கௌண்ட்லேயும் வரும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்லேயும் வரும். ரெண்டுத்துலேயுமே போட்டுக்கணும். ஓகேவா? இது வேணால் ஸ்டார் போட்டு வச்சுங்க. இது ரெண்டுத்துலேயுமே வரும். நெக்ஸ்ட்டு பேட் டெப்ஸ் எதில் வரும்? டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேவா? இதை வச்சு வாங்க சம் போடலாம். நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நம்ம போட டைம் வேஸ்ட் ஆகும், நிறைய டைம் ஆகிடும் தான் நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன போடுவோம்? எப்போதுமே பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போடுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் நோட்டில் டெபிட் கிரெடிட் போட்டுக்கங்க. இந்த பக்கம் டெபிட், இந்த பக்கம் கிரெடிட் போட்டுங்க. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்னு எழுதிங்க. பர்டிகுலர்ஸ் ரூபீஸ். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பில்ஸ் ரிசீவபிள் எப்போதுமே ஓப்பனிங் க்ளோசிங் போடுவோம். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் இங்கே இருக்கா? ஓப்பனிங் 5,000 இருக்குது, க்ளோசிங் 1,000 இருக்குது. அப்போ ஓப்பனிங் எப்படி போடணும்? டு பேலன்ஸ் பி பை டின்னு போடணும். க்ளோசிங்கை பை பேலன்ஸ் சி பை டி. டெபிட் சைடு தான் ஓப்பனிங் போடணும். டு பேலன்ஸ் பி பை டின்னு 5,000 கொடுத்துருவீங்க. கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் சி பை டின்னு 1,000 கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். என்ன இன்ஃபர்மேஷன் பில்ஸ் ரிசீவபிள் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். கேஷ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன போடணும்? பை கேஷ் அக்கௌண்ட்டுன்னு 14,000 போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட், இது எதில் வரும்? டெட்டாஸ் அக்கௌண்ட்லேயும் வரும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்லேயும் வரும். ஓகேவா? டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் வரும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் வரும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,200 கொடுத்துருக்காங்களா? அதை கிரெடிட்டில் பை டெட்டாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிங்க. 1,200 பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட். ஓகேவா? இது எங்கே போகும்? டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே டெபிட் சைடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிளில் கிரெடிட் கொடுக்கணும். இது டெபிட் சைடு எங்கே போயிடணும்? டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடணும். இதுக்கிட்ட ஒரு ஸ்டார் போட்டு வச்சுங்க. இதுவும் போகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இது ஒரு க்ளோசிங் பேலன்ஸ் போட்டிங்களா? வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, அதனால் டோட்டல் பண்ணி போட்டுருவீங்க. போட்டுட்டு 16,200 வருமா? இதில் டு பேலன்ஸ் பி பை டி மட்டும்தான் இருக்குது. இது ரெண்டத்தையும் லெஸ் பண்ணிங்கன்னா 11,200. இதுதான் நமக்கு பேலன்சிங் ஃபிகர். அது என்ன கொடுத்துக்கணும்? டு டெட்டாஸ் அக்கௌண்ட். இது எங்கே போகுது? டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு போகுது. இதுக்கிட்டேயும் ஒரு ஸ்டார் போட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதெல்லாம் வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? இப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது? ஃபஸ்ட்டு ஓப்பனிங் க்ளோசிங்கை போட்டுருங்க. ஓப்பனிங் என்ன கொடுத்துருக்காங்க? டெட்டாஸில் பேலன்ஸ் பி பை டி 60,000, க்ளோசிங் பேலன்ஸ் 50,000. அப்போது டு பேலன்ஸ் பி பை டின்னு சொல்லிட்டு 60,000, பை க்ளோசிங் சி பை டின்னு சொல்லிட்டு 55,000 கொடுத்துருங்க.
ஓகேவா. வேறு என்ன இன்ஃபர்மேஷன் டேட்டா சம்மந்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ் எவ்வளோ இருக்குது 1,30,000. அப்போ இது என்ன வரும் ஃபார்மேட் படி கிரெடிட்டில் வரணும் டேட்டாஸ் அக்கௌண்ட்டில். பை கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ்டு 1,30,000. ஓகேவா. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டிஸ்கவுண்ட் அலோவ் கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது டேட்டாஸில் வரும். டேட்டாஸில் கிரெடிட்டில் பை டிஸ்கவுண்ட் அலோவ்ட் அக்கௌண்ட் போட்டு 5,500 கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பார்த்துங்க. இந்த பில்ஸ் ரிசீவபிள் வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் போட்டோமா, அது டேட்டாஸ் அக்கௌண்ட்லேயும் வரும்னு சொல்லணும். அது எங்கே வரும் டெபிட்டில். டூ பில்ஸ் ரிசீவபிள் 1,200. ஓகேவா, அதை போட்டுங்க. வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். பேட் டெப்ஸ் இருக்குது. பேட் டெப்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3,500. அப்போ பேட் டெப்ஸ் அக்கௌண்ட்டே 3,500 போட்டுருங்க. வேறு என்ன முக்கியமாக நம்ம என்ன பில்ஸ் ரிசீவபிளில் 2 ஸ்டார் போட்டிருந்தோம். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானட் கிரெடிட்டில் போட்டிருந்தோம். அதை நம்ம டேட்டாஸ் அக்கௌண்ட்டை டெபிட்டில் போட்டாச்சு. ஓகேவா, பில்ஸ் ரிசீவபிள்னு சொல்லிட்டு டெபிட்டில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன, டேட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு போக வேண்டியது இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சோமா பில்ஸ் ரிசீவ்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இங்கே டெபிட்டில் இருக்க அப்படியே ஆப்போசிட் கிரெடிட்டுக்கு வந்துடுங்க. பை ரிசீவபிள் அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 11,200. ஓகேவா, இப்போ எல்லாமே போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் இதை அப்படியே டோட்டல் பண்ணிங்க. டோட்டல் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் தான் வந்து இதுலேருந்து என்ன பண்ணுவீங்க, இது ரெண்டு 61,200 2,05,200 லெஸ் பண்ணுவீங்க. லெஸ் பண்ணிங்கன்னா 1,44,000. இதுதான் என்னது சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சேல்ஸ். இதுதான் பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா, புரியுதா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரியே டெபிட் கிரெடிட் போட்டுங்க, பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் போட்டுங்க, பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுங்க. ஓகேவா, இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் பேலன்ஸ் போடுவோம். பில்ஸ் பேயபிளோட ஓப்பனிங் பேலன்ஸ் 2,000, க்ளோசிங் பேலன்ஸ் 3,000. இதில் பிபைடி எங்கே போடணும், அப்படியே ஆப்போசிட்டாக போடணும். பில்ஸ் ரிசீவபிளுக்கு ஆப்போசிட்டாக பில்ஸ் பேயபிள் போடணும். ஓப்பனிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் பிபைடின்னு இங்கே கிரெடிட்டில் கொடுக்கணும். பட் டூ பேலன்ஸ் சிபைடின்னு சொல்லிட்டு க்ளோசிங் பேலன்ஸை டெபிட் சைடு கொடுக்கணும். ஓகேவா, வேறு என்ன பில்ஸ் பேயபிளில் போடுற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பேமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் எவ்வளவு 7,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இது கேஷ் பேமெண்ட்டு. ஓகேவா, அப்போ டூ கேஷ் அக்கௌண்ட் பில்ஸ் வந்து பெய்டு பேயபிள் அக்கௌண்ட் தானே போடுறோம், அதனால் பெய்ட் பண்ணியிருக்காங்க. 7,000 டெபிட் ஆகிருக்கு. ஓகேவா, வேறு என்ன இன்ஃபர்மேஷன், வேறு ஒன்றும் பில்ஸ் பேயபிள் சம்மந்தமாக இல்லை. அப்போது என்ன பண்ணுறீங்க, இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 10,000 வருதா. 10,000லேருந்து 2,000 லெஸ் பண்ணிங்கன்னா 8,000 வரும். அதுதான் பை சண்டே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். பில்ஸ் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கிட்ட ஒரு ஸ்டார் போட்டுங்க. இது எங்கே போகணும், சண்டே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், பில்ஸ் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுங்க, பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுங்க. இதோட ஓப்பனிங் பேலன்ஸையும் க்ளோசிங் பேலன்ஸையும் ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். கிரெடிட்டார்ஸ்க்கோட ஓப்பனிங் பேலன்ஸோடவே 25,000, க்ளோசிங் பேலன்ஸோடவே 28,000. அப்போது கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் பி பை டி. ஓப்பனிங் பேலன்ஸை கிரெடிட்டில் போடணும் 25,000னும், அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸை டெபிட்டில் போடணும் 28,000 டு பேலன்ஸ் சிபைடின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் இருக்கா, அப்போது எல்லாமே டெபிட் சைடு வரும். கேஷ் வந்து பே பண்ணியிருக்காங்க, பே பண்ணுறது எல்லாமே டெபிட் சைடு வரும். ஓகேவா, ரிசீவ் பண்ணுறது எல்லாமே கிரெடிட் சைடு வரும். அப்போ கேஷ் வந்து பே பண்ணியிருக்காங்க, கேஷ் பெய்டு 70,000. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. யார்கிட்டேருந்து, சப்ளையர்ஸ்டேருந்து. ஓகேவா, சப்ளையர்ஸ்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். எவ்வளவு 3,500. அப்போ டிஸ்கவுண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கோம் 3,500. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், வேறு என்ன கிரெடிட்டார்ஸ்க்கு இருக்குதுன்னு பாருங்கள். வேறு ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. இங்கே நம்ம கண்டுபிடிச்சோமா சண்டே கிரெடிட்டார்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி, அதை அப்படியே டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு, எங்கேருந்து வந்திருக்கு, பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு. அதனால் டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் போட்டு பில்ஸ் அக்செப்டட் ப்ராக்கெட்டில் கொடுத்துருங்க. எவ்வளோ 8,000. ஓகேவா, க்ளோசிங் இது க்ளோசிங் பேலன்ஸ்.
போட்டு டோட்டல் போட்டுருவீங்க. டோட்டல் போட்டு இதுலேருந்து ஓப்பனிங் பேலன்ஸை லெஸ் பண்ணி வந்து 84,500 வரும். அதுதான் என்னது பேலன்சிங் ஃபிகர். என்ன நேம் கொடுக்கணும்? பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அதாவது நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ப்ராக்கெட்டில் கிரெடிட் சொல்லிட்டு போடணும். ஓகேவா? இப்போ இந்த சம் புரியுதா? புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.